மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பதாக. ஆமேன். என் அன்பு இறை மக்களே, இந்த வருகையின் நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் வரப்போகிற இறைமகனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியான குழப்பம் நிலவியது. மக்கள் முகத்தில் இன்னும் சொல்லப்படாத எண்ணங்கள் தெரிந்தன. இன்றைக்கு ஆராதனை என்பது வழக்கம் போல நடந்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது, சடங்காக. அதை கடந்த நாட்களிலே நாம் அநேக நேரங்களிலே இதுபோன்றுதான் ஒரு மணி நேர வாழ்க்கைக்கு நம்மை தினந்தோறும் ஆயத்தப்படுத்துகிறோம். அதில் திருப்தி கண்டோமா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை, திருப்தி இல்லை. 40 நிமிடங்கள் கடந்து சென்ற பின்பு முற்புறத்தில் என்னென்ன நம்ம காரியங்களை செய்தோமோ அதே காரியங்களுக்குள் நாம் மீண்டும் புகுந்து விடுகிறோம். பாவத்தினால் அலைக்கழிக்கப்படுகிறோம். 70-60 வயதுள்ள முதியோர்கள் பெரும்பாலும் எங்களுக்கு சுகர் இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது, வலி இருக்கிறது, 8 மணிக்கு பூசைக்கு வந்து 10:30 வீட்டுக்கு போகிற நேரத்திற்கு விட என்று 10:30 வீட்டுக்கு போகிற நேரத்துக்கென்று எங்களுடைய சரீரம் பலவீனத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு இளைய தலைமுறையினை பார்க்கும்போது வாலிபர்களை பற்றி சொன்னால், அவர்கள் ஆராதனைக்கு வருகின்ற காரியம் ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு பொழுதுபோக்குக்காக வருவதைப் போல காணப்படுகிறது. நீண்ட ஒரு மறையுரை, ஒரு பிரசங்கம் என்று சொன்னாலே வாலிபர்கள் முகம் சுளிக்கிற ஒரு காரியம். நீளமான அறிக்கை என்று சொன்னாலே அதை கேட்க மறுக்கின்ற ஒரு நிலை, முகம் சுளிக்கின்ற ஒரு நிலை வாலிபர்களிடத்திலே காணப்படுகிறது. இன்றைக்கு அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நேரமும் பதற்றமும் இன்றைக்கு பதற்றமுள்ள ஒரு நேரமாக மாறிவிடுகிறது. அவர்கள் உள்ளங்களிலே அன்பான விருந்தினராக கடவுள் இருக்க வேண்டினால் அவர்களை ஈர்க்கும் இனிய மொழிகளை இன்றைக்கு திருச்சபை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு டிஜிட்டல் உலகம், இணையதள உலகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நிலையில் இந்த இணையதள நுகர்வு என்பது இன்றைக்கு ஒரு வெறியாக போய்விட்டது. அது ஒரு பழக்கமாக போய்விட்டால் கூட பரவாயில்லை, ஒரு வெறியாக மாறிவிடுகிறது. ஆகவே தான் பல்வேறு தவறுகள், வாலிப பிராயத்தின் தவறுகள், இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் நடக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழ்கின்றவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்களை நோக்கி பார்க்கும்போது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வந்தபோது கடவுள் அவர்களை அடிமைப்படுத்தின மக்களுடைய அனைத்து விதமான சம்பத்துக்கள், ரதங்கள் அனைத்தையும் அவர்கள் கையிலே கொடுக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ போகிற பிரயாணத்தில் வரும் மேன்மையோ உனக்கு கிடையாமல் போனால் கையிலே கர்த்தர் சிசராவை உன்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அருமையான நாளில் வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட வருவேன், உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை, மேன்மையை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு தடையாக இருக்கிற எதிரிகளை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான திருமொழியின் வார்த்தைகள். அன்பு தேவ பிள்ளைகளை, இதை கேட்கும் பொழுது நாமும் அநேக நேரங்களில் இன்றைக்கு ஆராதனையும் சரி, வேத வாசிப்பும் சரி, ஜெபிக்கிற தன்மையும் சரி குறைந்து போன இந்த நாட்களில், சோம்பேறிப்பட்ட அந்த நாட்களில் நாங்கள் சுகமாய் எழுந்திருக்க இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுத்திருக்கு. நன்றி அப்பா. உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உம்முடைய ஒன்றான ஆண்டவரை கிருபையினாலே நாங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க, ஜீவிக்க எங்களுக்கு அருள்தாரும். கடவுளை நோக்கி செபிக்கலாம். அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த திருமொழிகள் கொடுத்த சத்தியத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பார்வையில் இருக்கவும், ஆண்டவரே உம்முடைய தியானத்தில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். உலகம், மாமிசம், பிசாசு போன்ற காரியங்கள் எங்களுக்கு தடையாக அமையாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய பாதுகாப்பின் தூதர்களை கொண்டு எங்களுக்கு ஆசீர்வதிங்க சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிரியைக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்.
இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.